சாபம். பித்ரு அப்படிங்கிறது எந்த கிரகத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சூரிய பகவானை தான் பிதுர்காரகன் அப்படின்னு நம்ம ஜாதக ரீதியாக நம்ம சொல்லுவோம். சூரியன் பலம் இழந்த நிலையில, அதாவது ராகு கேதுக்களின் பிடியில இருக்கும் பொழுதும் சனி பகவானின் பார்வை சேர்க்கையில இருக்கும் பொழுதும் அவர் தோஷத்தில், அதாவது பித்ரு சாபம் பெற்ற ஜாதகம் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம சொல்லலாம். இந்த பித்ரு சாபம் எதனால நமக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முன்னோர்களை சரிவர கவனிக்காத ஒரு நிலை. நம்ம மாமனார் மாமியார, அம்மா அப்பாவை சரிவர பார்த்துக்கல, அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, சாப்பாடுக்கு உணவுக்கு இருக்க இடம் கொடுக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா அந்த சாபம் நமக்கு சேரும் அப்படிங்கிறத சொல்லலாம். நம்ம முன்னோர்களுக்கு சரிவர திதி கொடுக்காத நிலை, அப்படி இருக்கும் பொழுதும் நமக்கு இந்த சாபம் சேரும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். இப்ப நம்ம முன்னோர் வழிபாடத்தான் நம்ம பித்ரு சாபம் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். முன்னோர் வழிபாடு சரிவர செய்யாத நிலை. இப்ப இதுக்கு என்ன பரிகாரம் நம்ம செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, முதல்ல நம்ம எந்த பரிகாரமா இருந்தாலும் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போய் அனுமதி கேட்கணும். முதல்ல குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு நம்ம ராமேஸ்வரத்துல போய் ஸ்தில ஹோமம் செஞ்சுட்டு வரணும். ஸ்தில ஹோமம் செஞ்சுட்டு வரும்பொழுது நமக்கு இந்த பித்ரு சாபத்துல இருந்து முழுமையா விடுபடலாம். அது மட்டும் இல்லாம அதை செஞ்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் மாதம் அமாவாசை என்று நமக்கு முன்னோர்கள் வழிபாடு கண்டிப்பா செஞ்சுட்டு வரும் பொழுது இந்த பித்ரு சாபத்துல இருந்து முழுமையா நம்ம விடுபட முடியும்.